கருப்புசாமி அருள்வாக்குல 3 விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். சொல்றது நடக்கும், சொல்றது தான் நடக்கும், சொல்றது மட்டும்தான் நடக்கும். கருப்பசாமி, என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. என்னால் முடியல சார், சமாளிக்க முடியாத பிரச்சனை. இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு மேலே வந்தாலும் என்னால் வர முடியும். அப்படின்னா கடன்காரங்க பிரச்சனை அப்படின்னா கடனை கட்டியும் தேவையில்லாமல் இது பண்ணுறாங்க சார். அது ஒரு பக்கம். என் குடும்பம் சிதைஞ்சு கிடக்கிறது ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போதே போன அமாவாசைக்கு நான் வாக்கு வந்தேன் சாமி. நான் வந்து வாக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்ட சாமி. அப்படி கேட்டப்ப என்னோட பிள்ளைகள் எல்லாம் ஆளால் ஒரு பக்கமாக என்னிடம் பேசுறதில்ல. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு, அண்ணன் தம்பி 2 பசங்க ஒரு பொண்ணு எல்லாம் பிரிஞ்சு இது பண்ணுறாங்க. எனக்கு நிம்மதி, ஒரு வாழ சாப்பாடு நிம்மதியாக ஏறதில்லை. நான் வாழ்றது என்னோட பிள்ளை வசம்தான். என் கணவருக்கு அப்புறம் என் பிள்ளைகள் வசம் தான் நான் உயிர் வாழ்றேன். அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ளேயே பிரச்சனை, சண்டை உருவாகி பிரிஞ்சுட்டாங்க சாமி. அப்படி இருக்கும்போது கருப்பசாமி, உன அமாவாசைக்கு உன்னோட குடும்பத்தை ஒக்கல் மக்களுமா சேர்த்து கொடுக்குறேன். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் சேர்த்து கொடுத்த அவனுங்களே வந்து ஒன்று சேர்ந்து சில விஷயத்தெல்லாம் எது பண்ண கூட நின்று செய்கிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் சொல்லி கருப்பசாமி உத்தரவு கொடுத்தேன். என்ன ஆச்சு? ஒன்று சேர்த்தாங்களா? ஒன்று சேர்த்தாங்க. ஆனா கருப்பசாமி, இது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். ஒரு மாட்டவர் சொல்லிட்டாரு, இவனுக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை அடிச்சுட்டு பிரிஞ்சுட்டு கிடக்கிறத பார்த்தா அவனுக்கு ஜென்மத்துக்கு சேர மாட்டானுங்க. இவர் பாட்டில் சேர்ந்துன்னு சொல்றாரு. இது நடக்குமா? யோசனை ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. இவன் விட்டு அவன் பிரிஞ்சிருக்கிறத அவனை விட்டு இவன் பிரிஞ்சிருக்கான். எப்படி? அதுதான் மலையாளத்தில் சாமி. அதுதான் மலையாளத்தில் சாமி. கருப்பசாமி, என் பிள்ளை பத்தி பிரச்சனை இல்லை சாமி, நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆனா வந்து இனிமே ஒன்னா இருப்பாங்கிறது எனக்கு தெரியும். அதே போல என் மருமக கன்சீவா இருக்கு சாமி. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தனியார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எனக்கு செலவு வைக்காது சாமி. இன்னைக்கு இருக்கிற நான் சுச்சுவேஷனுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் பார்க்க முடியாது சாமி. அப்படிங்கும் போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு சுகப்பிரசமாக ஆக்கி கொடுத்தாங்க. அதான் உன்னோட கேள்வி. கருப்பசாமி சுகப்பிரசமாக ஆக்கிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, புரியுதா? ஆனால் வந்து பார்த்தா ஆஸ்பத்திரியில் வந்து இப்போ வந்து என்ன சாமி, இப்போ வந்து கொஞ்சம் கொழுப்பு சில இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆப்ரேஷன் லெவலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக ஆப்ரேஷன் அளவுக்கு போகாது. சுகப்பிரசவம் நான் பிறக்க வச்சு கொடுக்குறேன். கல்யாணமே நடக்க முடியாது. கல்யாணமே உன் பையனுக்கு இல்லை, ஜாதகத்துல கல்யாணமே பண்ண மாட்டேன்ட்டான். கல்யாணமே கிடையாது, இவனுக்கு இல்லை அப்படின்ட்டான். அதை வந்து மாற்றி அமைச்சு கொடுத்தேன். உன் பையனுக்கு எத்தனை ஜாதகாரன் சொன்னாலும் சரி, உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், கன்சீவ் ஆகும், குழந்தை பிறக்கும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு, மாதமா இருக்குது. இருந்தாலும் என்ன பெரிய பிரச்சனையா பக்கம் சரியாயிடுச்சு. ஆனா இந்த பக்கம் வந்து என்னால் சமாளிக்க முடியல சார். எப்படின்னா கடன்காரன் பிரச்சனை, வாங்கிட்டு திருப்பி அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு என்னை குடைச்சல் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இதுல வந்து கருப்பசாமி, இவனை எவன் டார்ச்சர் பண்ணணும் புரியுதா? இது பண்ணிவிட்டு உனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுக்குறேன், புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை குறைச்சி கொடுத்து பேரும் புகழோட அதே இடத்துல நான் ஸ்டாண்டர்டாக உட்கார வச்சு கொடுக்குறேன்னு உத்தரவு கொடுக்குறேன், புரியுதா?
இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இது சத்தியம்.